யாரு சொல்லலையோ முதலமைச்சர் அவர்களே, யார் உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. அரசு துறை செயலாளர்கள் சொல்றாங்களோ, எந்த காரணத்தை கொண்டு நீங்க இந்த சுருக்கு வலையை பயன்படுத்த அனுமதிங்க. குறுகிய காலம் கூட இருக்கலாம். இலவசமா மின்சாரம் கொடுக்குறீங்க விவசாயத்துக்கு. பல ஆயிரம் கோடி கணக்கா அந்நிய செலவு நாங்க ஈட்டுறோம். எங்களுக்கு ஒரு டீசலை உயர்த்தி விற்பனை தானே, வியாபாரம் தானே. டீசலை 1000 லிட்டர் கொடுத்தா 2000 லிட்டர் கொடுத்தாங்க, குடிச்சுவா போறோம் நாங்க. யாருக்கோ உள்ஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள். குறிப்பாக எங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடாவது நீங்கள் கொடுக்க வேண்டும். மீன்வளத்துறை அமைச்சரும் கடற்கரையா இருக்கிறவர் தானே அனிதா. அவருக்கு பல தரப்பட்ட சொல்லி இருக்குது. நேரடியாகவும் சொல்லியாச்சு, நேரடியா தெரியும் இந்த விஷயம். மனு மூலமா நிறைய தடவை கொடுத்தாச்சு, ஒரு தடவை இல்லை. அரசாங்கம் தான் ஓட்டை கொடுத்து அவங்களுக்கு கடன் வழங்கி இந்த மீன்பிடி தொழிலை ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தி வச்சது நாங்கள் வருத்தப்படலை. ஆனால் இனிமேலாவது வாழ விடுங்க. மீனவர்கள் ஒட்டுமொத்த கோரிக்கை இந்த சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிச்சாதான் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் எங்கள் வாழ்க்கை உயரும். அது உங்களுக்கு யார் சொல்லலையோ முதலமைச்சர் அவர்களே, யார் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. அரசு துறை செயலாளர்கள் சொல்கிறாங்களோ, இல்லை அரசு சார்ந்த அதிகாரிகள் சொல்கிறாங்களோ தெரியாது. எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் இந்த சுருக்கு வலையை பயன்படுத்த அனுமதிங்க. குறுகிய காலம் கூட இருக்கலாம். சுருக்கு வலையை பயன்படுத்த அனுமதிக்கணும். அடுத்து மண்டல் கமிஷனில் மீனவ மக்களை தாழ்த்தப்பட்ட, அதாவது பழங்குடி, கடல்சார் பழங்குடின்னு அறிவிக்கலாம் அப்படின்னு இபிசி காலத்திலே உங்கள் தந்தையார் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே சொன்னது. அதையும் நிறைவேற்றி தரணும். குறிப்பாக இலவசமாக மின்சாரம் கொடுக்குறீங்க விவசாயத்துக்கு. பல ஆயிரம் கோடி கணக்கா அந்நிய செலவு நாங்கள் ஈட்டுறோம். எங்களுக்கு ஒரு டீசலை உயர்த்தி கொடுக்குறது விற்பனை தானே, வியாபாரம் தானே. டீசலை 1000 லிட்டர் கொடுத்தா 2000 லிட்டர் கொடுத்தாங்க, குடிச்சுவா போகிறோம் நாங்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களை நம்பி உள்ள இந்த மீனவ சமுதாயத்தை, குறிப்பாக சுருக்கு வலை பயன்பாடு வர வேண்டும். டீசல் மானிய டீசல் உயர்த்தி தர வேண்டும். எங்களை கடல்சார் பழங்குடியினர் என்று அறிவிக்க வேண்டும். யாருக்கோ உள்ஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள். குறிப்பாக எங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடாவது நீங்கள் கொடுக்க வேண்டும். எல்லாம் தரையில் இருக்கிறாங்க, நாங்கள் கடலில் இருக்கிறோம். சினிமா பாட்டோடு போயிடுது. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கு கல்வி மற்றும் நாங்களும் சமத்துவமாக சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இதை ஒரு பயன்பாடாக பயன்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் அந்த கடல்சார் மக்கள் அனைவருமே உங்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அந்த பூம்புகார் தொழிலாம் ஜெயிச்சதே அவங்களால தான். எனக்கு நல்லாவே தெரியும். சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், நண்பர் விக்ரமராஜா பேரமைப்பு தலைவர் வந்தது இது ஒரு பெருமையான விஷயம். அரசு கவனத்தில் எடுத்துக்கும். அதான் அவரே என்ன சொல்றாரு, இது வியாபாரம். இன்னும் சொல்ல போனா கடல் உணவு விவசாயம் எப்பயாவது பிடிச்சி கொடுக்குறாங்க. தினமும் உணவு கொடுக்குறது மக்களுக்கு. அது பல உயிர் சத்துக்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் உயிரோடு இருக்கிறது கூட அந்த காரணம் சொல்லலாம். அப்படிப்பட்ட மீனவர்கள் தொழிலை பயன்படுத்தி உயிரை பயணம் வச்சு இந்த மக்களுக்கு உணவுப் பொருள் கொடுக்குறவங்க. ஆகவே அவங்க குறவலை நினைக்கக்கூடாது. அவங்க வாழ்ந்தால் தான் மக்கள் வாழ முடியும். ஆகவே எப்படி நீங்கள் விவசாயத்தை பார்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே பார்க்கணும். இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க. அவங்களும் விஷத்தை போட்டு தானே உற்பத்தி, 2 காலம் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டா அவார்டு கொடுக்குறீங்க. மீன் கூடுதலாக பிடிச்சா மறைச்சிடுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது தவறுதலாக முதலமைச்சர் நினச்சிடக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நேராக கூட உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த வகையில் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சரவையை கலந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடித்தரணும். சுருக்கு வலையை மக்கள் அவங்க பயன்பாட்டில் உள்ளபடியாகவே சுருக்கு வலையால் கடலில் எந்த நஷ்டமும் கிடையாது. அவங்க மேலே வர மீனை தான் பிடிப்பாங்க. இங்கே குறிப்பாக சொன்னாங்களே 128 நாள் தான் அந்த மீன் உயிரோடு இருக்கும். அதுக்கு பிறகு கரிச்சு போயிடும் சொல்கிறாங்க. கடலை வீணாக்கிடுவாங்க அந்த மீனை பிடிக்கலன்னா. இப்பயே சில கடலெலாம் வீணாக போகுது மீன் பிடிக்கிறது ஆள் இல்லாமல். ஆகவே இன்னும் சொல்ல போனால் இவங்க கடலை சுத்தம் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். நீங்கள் கெமிக்கலை உள்ள அங்கே விட்றீங்க கடலில், இன்னும் மாசடைஞ்சு போச்சு கடல். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் அதை சுத்தம் பண்ணுறவங்க. மீன் எப்படி தடாகத்தை சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி கடலை நாங்கள் சுத்தம் பண்ணுறவங்க. கடலை நாங்கள் கெடுக்க மாட்டோம். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களுக்கு சரியான நேரத்தில் தசார் பாயிண்ட் சொல்லுவாங்க, சரியான நேரத்தில் உங்களை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் இதை முழுமையாக நிறைவேற்றி தரணும். என்ன உங்களுக்கு நினைவுக்கு வரும், நீங்கள் பிஏ படிச்சிருக்கும் போது நான் தான் இந்த பிச்சைவரம் காட்டை அழைச்சிட்டு போய் காட்டினேன்.
அதே போல் தலைவர் தலைமையிட்டோம். சுயமரியாதை சிந்தனை உள்ளவர்கள் நாங்கள் கடல் சார்ந்தவர்கள். இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு மிகவும் காரணமாக இருக்கவங்க. உங்களுக்கு மீடியாக்கள் சொல்கிறாங்களே சொல்லி அது கிடையாது. என்ன நீங்கள் நம்பணும். நாங்கள் குறிப்பாக பூம்புகார், நாகப்பட்டினம், கடலூர் அந்த சட்டமன்ற உறுப்பினரை கேட்டு பாருங்க. நிவேதா முருகனையோ அல்லது சீர்காழி பன்னீர்செல்வத்தையோ அல்லது கடலூர் ஐயப்பனையோ அல்லது நாகப்பட்டினம் ஷானாவாசியை கேட்டு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதுக்கு மீனவ மக்கள் தான் காரணம்னு உறுதியாக சொல்லி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு தானை தலைவர் கலைஞர் மூலமாக உங்களை கேட்டுக்கிட்டு நிறைவு செய்கிறேன்.